ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்தில் கூட யூஎஸ், இஸ்ரேல் 2 பேரும் சேர்ந்து ஈரான் கிட்ட போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த மாதிரி சமயத்தில் ஈரான் கிட்ட இருந்து ஒரு கிளைம் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய யூஎஸ் உடைய ஒரு போர்க்கப்பலை அடித்து வீழ்த்திட்டோம். போர்க்கப்பல் இந்த சென்ஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். யூஎஸ் கிட்ட இருந்து டினை பண்ணுறாங்க. யூஎஸ் டினை பண்ணுறாங்க. இல்லை எங்களில் எந்த சேதமும் அடையல, இன்னும் ஆப்ரேஷனில் தான் இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் நடந்திருக்கு, இத்தனை பேர் இறந்துருக்காங்க. இதை பற்றிலாம் ஒரு மிகப்பெரிய கிளைம் வைக்காமல் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அடித்தது என்ன பெரிய விஷயமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் மிகவும் விலை மதிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பல கண்ட்ரீஸ் கிட்ட இதெல்லாம் கிடையாது. ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருக்க சில கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்தியா கிட்ட இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நமக்கு எழுந்தா கண்டிப்பாக நம்மக்கிட்டையும் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கான வீடியோ நம்மளுடைய ஏர்கிராஃப்ட் கேரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்தது அதுன்னு சொல்லிட்டுலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் திங், நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது. 2 தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பல கண்ட்ரீஸ் கிட்டே இல்லவே கிடையாது. சில கண்ட்ரி 1 தான் வச்சுருக்காங்க. ஈவன் ஏன் ரஷ்யா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ், ரஷ்யா கிட்ட 1 தான் இருக்குது, சைனா கிட்ட 2 இருக்குது. யூஎஸ் கிட்ட மட்டும்தான் 11 ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம் நம்ம எந்தெந்த கண்ட்ரி கிட்ட எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. பட் நம்மக்கிட்ட 2 இருக்குது. 2மே பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த். இது 2மே நம்மளுடைய மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். அரௌண்ட் $3 பில்லியன் மதிப்புக்கூடிய அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2013 அப்போ ரஷ்யா கிட்ட இருந்து தான் அந்த சோவியத் அப்படின்ற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை நம்ம வாங்குகிறோம். நம்மக்கிட்ட இருந்து எதுவுமே பில்ட் பண்ணலை, சொந்தமாக பில்ட் பண்ணலை. ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அமௌண்ட் கொடுத்து. அரௌண்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 crores கொடுத்து நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யா மேடு தான். அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்காக நம்ம இந்தியா எப்படி நமக்கு வேணுமோ அதை பற்றி நம்ம மாடிஃபைட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய இந்தியன் நேவியில் 2013 வந்து ஜாயிண்ட் ஆகுது. எது? ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 30+ ஃபைட்டர் ஜெட்டை ஏற்றிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெலிகாப்டர்ஸும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இந்தியா கிட்ட இருந்து நம்ம ஏன் எல்லாமே வாங்கிட்டே இருக்கோம்? பணம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வாங்கிட்டே இருக்க முடியுமா? நம்ம செய்ய மாட்டோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளும் வந்து 2022 அப்போது நம்ம இந்தியா ஓனாக ஒன்று க்ரியேட் பண்ணுது, மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். அதுக்கு பேர் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த். இதை தான் வந்து இந்தியா, அதுவும் வந்து எங்கேருந்து க்ரியேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க கொச்சியில் இருக்க அந்த ஒரு போர்ட்டில் தான் நம்ம வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரை ஃபஸ்ட்டு ஃபுல் டிசைன் அண்டு பில்டிங் எல்லாமே அது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா, மேட் இன் இந்தியாவை நம்ம பண்ணது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் சொந்தமாக நம்ம இந்தியா கிட்டே இருக்குது. இதோடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 262 மீட்டர். அரௌண்ட் 262 மீட்டருக்கு லென்த் இருக்கும். இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 45,000 டன், 45,000 டன்ஸ் இதோட வெயிட் இருக்கும். இதோட க்ரூ கெப்பாசிட்டி அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1600 மக்கள், ஆர்மி பேஸ்டு மக்கள், இவங்க எல்லாருமே வந்து மிலிட்ரிஸ் எல்லாமே வந்து 1600 பேரை கெப்பாசிட்டி கொண்டது. இவ்வளோ பேர் அதில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட கெப்பாசிட்டி, ஃபைட்டர் ஜெட்டோட கெப்பாசிட்டி, ஸ்பேஸ் இருக்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு மிகப்பெரிய இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவிங் ஏர்போர்ட் மாதிரி தான். ஒரு ஏர்போர்ட்டில் எப்படி வந்து ஒரு ஃப்ளைட் வந்து லான்ச் ஆகி அங்கேருந்து டேக் ஆஃப் ஆகி போகுமோ அதுக்கேற்ற மாதிரி இது போகும். நீங்கள் நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. ஃபோட்டோஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பேஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 30+ ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து கொண்டது. அவ்வளோ வந்து நமக்கு கெப்பாசிட்டி ஏற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 5 to 10 ஹெலிகாப்டர்ஸும் நம்ம இதில் வந்து கேரி பண்ணி கொண்டு போகலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்டேயும் இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்றத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் திங், இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் ரேடார்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இதனால் என்ன பண்ண முடியும்னா மோர் தென் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு முன்னாடியே எனிமியோடைய ஏர்கிராஃப்ட் ஏதோ வருது, மிசைல்ஸ் வருது, ஷிப் ஏதோ வருது, ட்ரோன் வருது, இந்த மாதிரி எனிமி சைட்லேருந்து, ஆப்போனன்ட் சைட்லேருந்து எந்த ஒரு இது வந்தாலும் 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கணிச்சிரும் எங்கே வருது, எப்படி வருது, அதனால் நமக்கு என்னென்ன பாதிப்புலாம் வரப்போகுதுன்றதை டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இது டிடெக்ட் பண்ணுறனால நம்ம முன்னாடியே வந்து ப்ரிகாஷனாக எல்லாம் அதை எப்படி நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வேர்ஃபேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரில். ஓகேங்களா? இது என்ன பண்ணும், இது எப்படி ஆக்ட் ஆகும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இதோட நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனிமியோடைய ரேடார் நம்ம மட்டும்தான் வலிமையாக இருப்போம்னு கிடையாது. எப்போவுமே ஆப்போனண்ட்டும் கண்டிப்பாக வலிமையாக தான் இருப்பாங்க.
ஓகேங்களா? அவங்களுடைய ரேடார் சிஸ்டத்தை இதனால் ஜாம் பண்ண முடியும். இங்கேருந்து மற்றவங்களுடைய ஏர்க்ராஃப்ட் கிட்ட ஜாம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மிசைல்ஸை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ணி அதை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதனால் ஈஸியாக வந்து ஒரு ஃபேக்கான ஒரு டார்கெட்டை கிரியேட் பண்ணி எனிமியோடைய மிசைல்ஸுக்கும் அவங்களுடைய ட்ரோன்ஸுக்கும் காட்டி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இருக்காது, அங்கே ஃபேக்கான ஒரு டார்கெட்டை எனிமிக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தே கேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பவரை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருவாங்க. ஓகேங்களா? இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் கேரியரில் இருக்குது. ஓகே, இது மாதிரி வந்து பக்கத்தில் வரும்போது அடிக்க முடியாதா? சரி, ஓகே, எப்படி இருந்தாலும் கிட்ட நெருங்கிடுவாங்க இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஈரான்லாம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ அட்டாக் அப்படின்ற ஒரு சிஸ்டமே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மஸ்கிட்டோ அட்டாக் என்ன பண்ணுமா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஷிப்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட் கேரியர்லாம் வரும்போது அவங்க எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து $3 பில்லியன் யோசிச்சு பாருங்கள். அதை வந்து ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஷிப்ஸ் அவங்க வந்து மஸ்கிட்டோ அட்டாக்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டத்து பேர். மோர் தென் 20 to 30 சின்ன சின்ன ஃபாஸ்ட் போட்டால் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்து எத்தனை ரேடார் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் ரேடாரே வந்துக்கிட்டே இருந்தாலும் கண்டினியூவாக வரும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரி டைமில் யூஸ் பண்ணுறது தான். கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் இருக்க ஒரு ஆட்டோமேட்டிக் ரேடார் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, க்ளோஸ் ரேஞ்சில் வரும்போது AK-630ன்ற அந்த ஒரு கன், ஆட்டோமேட்டிக் கன், இது என்ன பண்ணுன்னா கிட்ட வர அந்த ஒரு போட்டு, ட்ரோன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, இது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துக்கு 4000 to 5000 புல்லட்ஸ் வந்து இதிலிருந்து வரும். புல்லட்னா சின்ன சின்ன புல்லட் கிடையாது. ஸோ ஒரு போட்டை வந்து டிஸ்ட்ராய்ட் பண்ணுற அளவுக்கான கேப்பபிளான ஒரு புல்லட், மிகப்பெரிய புல்லட்டாக தான் இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். எந்தெந்த கண்ட்ரி கிட்ட வந்து இதை விட தாண்டி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான இது. நான் அதனால் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரி கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? யூஎஸ் கிட்ட 11 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. இருக்கிறதுல இவங்க தான் அதிகமாக செலவு பண்ணுறதும் அதிகமாக யூஸ் பண்ணுறதும் அவங்க தான். இப்போ மட்டுமே பார்த்தீங்கன்னா கியூபாவில் ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்குது, ஈரானில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் பிரச்சனையை தலைநுழைச்சிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு வேலையே வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறது, அதை யூஸ் பண்ணுறது அதுவாக தான் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட 11 இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் கிட்ட. சைனா கிட்ட 3 ஏர்க்ராஃப்ட் கேரியர் இருக்குது. இந்தியா கிட்ட 2 இருக்குது. யூகே கிட்ட 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜப்பான் கிட்ட 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ரஷ்யா கிட்ட 1 தான் இருக்குது. ஸ்பெயின் கிட்ட 1 தான் இருக்குது. இட்டாலி கிட்ட 2 இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற எந்த கண்ட்ரிஸ் கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ரொம்ப உற்ற நண்பர் இருக்கார் இல்லைங்களா, பாகிஸ்தான், அவங்கக்கிட்ட இந்த மாதிரியான ஏர்க்ராஃப்ட் கேரியர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஆல்ரெடி ரஷ்யாவில் வாங்கினது ரொம்பவுமே பழசு. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IAC-2 அப்படின்னு சொல்லிட்டு INS விக்ராந்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு IAC-2 வந்து இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. மோஸ்ட்லி சீக்கிரமாக 2030க்குள்ளே அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஏர்க்ராஃப்ட் கேரியரை கிரியேட் பண்ணுறதுக்கு INS விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் போய்ட்டுருக்கு. 2030க்குள்ளே இதுவுமே வந்து நேவி ஃபோர்ஸில் ஆட் ஆகிடும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்க மிக முக்கியமான ஒரு வெப்பன்னே சொல்லலாம். பல கண்ட்ரிகிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மூலிமா நம்ம டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. பை.